ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஒரு சில்க் saree அதாவது பட்டு சேலையில் எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டில் ஒயிட் கலர் எடுத்து பேஸ் கலர் கொடுத்துருக்கேன். பேஸ் கலர் ஒயிட் கலர் கொடுக்காம பெயிண்ட் பண்ணால் இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறது வந்து பிரைட்டாக தெரியாது. அதனால் கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணால் தான் நல்லா தெரியும். நீங்கள் டார்க் கலர் sarees லைக் பிங்க் கலர், பர்பிள், ப்ளூ, இந்த மாதிரி டார்க் க்ரீன், இந்த மாதிரி டார்க் கலர் பேஸ் இருக்க saree எதில் பெயிண்ட் பண்ணாலும் கட்டாயம் ஒயிட் கலர் வந்து பேஸ் கொடுக்கணும். ஒயிட்டுன்னு நான் சொல்கிறப்ப அந்த பெயிண்ட் அப்படியே டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. அந்த பெயிண்ட்டோட கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைல்யூட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் காய விட்டுறணும். காஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்க கலர்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம். இதில் 3 டியூலிப்ஸ் இப்போ பெயிண்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு டியூலிப்புக்கும் ஒவ்வொரு கலர் பேலட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இப்போ நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்க டியூலிப் வந்து லெமன் எல்லோவும் பர்பிள் கலரும் வச்சு ஒரு காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 3 டியூலிப்புக்கும் வேறு வேறு கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறப்ப ஒன்றை மட்டும் கவனித்து பெயிண்ட் பண்ணணும். சின்ஸ் இந்த saree வந்து டார்க் கலர் அதாவது டார்க் பிங்க்கில் இருக்கிறதுனால இதுக்கு மேலே கொடுக்குற பெயிண்ட் வந்து மோர் ஆஃப் லைட்டர் ஷேடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது அந்த ஃப்ளாரில் மெஜாரிட்டி ஆஃப் த கலர் வந்து லைட்டர் ஷேடாக இருக்கணும். கொஞ்சமாக டார்க் கலர்ஸ் அங்கங்கே யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்போ தான் அந்த ஃப்ளார் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகி தெரியும். இல்லாட்டி அந்த கலரோடே சேர்ந்து மர்ஜ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு டியூலிப்போட ஸ்டாக்கை பெயிண்ட் பண்ணுறதுக்கு லெமன் எல்லோ வித் சாப் க்ரீன் எடுத்துக்கலாம். இல்லாட்டி எனி லைட் க்ரீன் வித் சாப் க்ரீன், இல்லாட்டி ஏதாவது க்ரீன் ஷேட் வச்சு பெயிண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி லீவ்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் எனி ஷேட் ஆஃப் எல்லோ வித் க்ரீன் எடுத்து பெயிண்ட் பண்ணலாம். வேறு வேறு க்ரீன் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ க்ரீனை இன்னும் டார்க்கராக காட்டணும்னா கொஞ்சோண்டு ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணியும் அதை டார்க்காக நம்ம காட்டலாம். நெக்ஸ்ட்டு இந்த டியூலிப் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் நியான் பிங்க். கொஞ்சம் நியான் பிங்க்ன்றது வந்து கொஞ்சம் பிரைட்டர் ஷேட் ஆஃப் பிங்க், இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக காட்டும் அந்த ஃப்ளாரை. அதுக்காக அந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன்.
டியூலிப்பை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் லைட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க். 3 கலர்ஸும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி கலர்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் லைட் பிங்க், அதாவது பிங்க்கோட நிறையா ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறது தான் லைட் பிங்க். லைட் பிங்க்கை வச்சு மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளாரை பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா டார்க் கலர் பிங்க், ஏதாவது பிங்க்கோட டார்க்கர் ஷேடு கிரிம்சன் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கிரிம்சனை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டெப்த்து கொடுத்து அந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ எடுத்திருக்கிறது கேமல் ஃபேப்ரிக்காவில் இருக்க கோல்டு மெட்டாலிக் பவுடர். இது பவுடர் ஃபார்மில் இருக்கும். இதோட இப்போ கேமல் ஃபேப்ரிக்காவில் இருக்க மீடியம் நம்பர் 2 வந்து ஃபியூ ட்ராப்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி ப்ரஷ்ஷை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டால் நமக்கு வந்து நல்லா பிரைட் கோல்டு கலரில் வந்து லிக்விட் ஃபார்மில் கிடச்சிரும். இதை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்க ஃப்ளாரில் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே லைட்டாக ஹைலைட்ஸ் கொடுத்துட்டோம்னா அது இன்னும் கிராண்டாக தெரியும். இப்போ இந்த கோல்டு மெட்டாலிக் பவுடரை வந்து மீடியத்தோடு கலந்து ஈவன் கன்சிஸ்டன்சி வர மாதிரி எல்லா பவுடரும் ஈவனாக அந்த லிக்விடோட சேர்கிற மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தின் ப்ரஷ்ஷை வச்சு ஃபியூ ஸ்ட்ரோக்ஸ் ஹியர் அண்ட் தேர் நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும்.